அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நுகேகொடையில் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற அனுர அரசுக்கு எதிரான பேரணி மிகப்பெரிய அளவில் தோல்வியில் முடிவடைந்தது. அது தொடர்பான விரிவான தகவல்களை நேற்றைய காணொளியில் தெளிவாக பேசியிருந்தோம். குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நேரடியாக பெரமுனவின் அமைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் ஒதுக்கப்பட்டு அதிக அளவிலான பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்ட போதும் கூட ஒழுங்கு செய்யப்பட்ட பேருந்துகளில் முழுமையாக ஆதரவாளர்கள் வரவில்லை என்றும், குறிப்பாக வருகை தந்தவர்கள் அனைவருமே மதுபான போத்தல்கள் கொடுக்கப்பட்டும் பணம் கொடுக்கப்பட்டும் வருகை தந்தவர்கள் என்பதை அங்கு நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களே தெளிவாக காட்டியிருப்பதாக பல ஊடகங்களும் வீடியோ ஆதாரங்களுடன் பல செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களில் பலருக்கு என்ன காரணத்திற்காக தாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம் என்பதே தெரியாத அளவுக்கு அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் என்பதுதான் வேடிக்கையான விடயம். அங்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பலர் மது போதையில் இருப்பதையும் அவர்கள் என்ன செய்கின்றோம் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று தெரியாத அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. නාට්‍යයක් කරන්න පිටපතක් ලියන්න යකෝ වේදිකාවක් නෑ ඒ මනුස්සයාට කරපු නේද යකෝ පලිය ගන්න පුළුවන් එකම ක්‍රමය. அடுத்து மிக முக்கியமான விடயமாக மஹிந்த ராஜபக்ஷவின் உடைய மகன் நாமல் ராஜபக்ஷ சட்டமானி பட்டம் பெற்றுக்கொண்டமை தொடர்பாக பல்வேறுபட்ட மோசடி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அனுரா அரசினுடைய அமைச்சர் நலிந்த ஜேதிச ஆதாரங்களுடன் பாராளுமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்திருந்தார். அவர் பெற்றுக்கொண்ட பட்ட படிப்பு நிறுவனம் இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்படாத காலப்பகுதியில் அவர் சட்டக்கல்லூரி தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டமை மற்றும் அவருடைய சான்றிதழ் போலியானது, அங்கு பல்வேறுபட்ட விடயங்கள் முழுமையாக தெரிவிக்கப்பட்டன. இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நுகேகொட பேரணியில் கொடுப்பார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். நாமல் ராஜபக்ஷவின் உடைய சட்டத்தரணி நலிந்த ஜேதிசவின் குற்றச்சாட்டுகளின் பின்னர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்றார். அந்த ஊடக சந்திப்பில் கேட்கப்படுகின்றது, அனுர அரசாங்கத்தினுடைய அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவினுடைய சட்டமானி பட்டம் போலியானது, இதில் பல முறைகேடுகள் இருக்கின்றது என்பது குறித்து அவர் ஆதாரங்களுடன் சமர்ப்பித்திருக்கின்றார். இது குறித்து உங்கள் பதில் என்று. இது பேரணியை முடக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதி. இது குறித்து பேரணியில் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த விடயம் குறித்து எந்த ஒரு விடயத்தையுமோ அல்லது தன்னுடைய சட்டமானி பட்டம் குறித்த ஆதாரத்தையோ நாமல் ராஜபக்ஷ வெளியிடாத காரணத்தினால் நலிந்த ஜேதிச முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையான குற்றச்சாட்டுக்கள் ஆக இருக்கலாம் என்ற எண்ணம் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அவ்வாறு இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது மிகப்பெரிய அளவில் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதும் சட்ட வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் இவர் போலியான சட்டத்திறனியாக பதவியேற்றுக்கொண்டமை, முறையற்ற ஆவணங்களை தெரிவித்து போலியாக சட்டத்திறனி பட்டத்தை பெற்றுக்கொண்டமை மட்டுமல்ல, பல வழக்குகளில் கூட இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி இருக்கின்றார். இதுதான் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை. போலியான சட்டத்திறனி பட்டத்தை பெற்றுக்கொண்டமை, சட்டமானி விடயங்களை இலங்கை அரசின் நீதி அமைச்சையும் சட்ட அமைச்சையும் ஏமாற்றியமை என்பதற்கு அப்பால் இவர் நீதிமன்றங்களில் முன்னிலையாகி ஒரு போலீஸ் சட்டத்தரணியாக வழக்காடி இருந்தால் அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கூட செல்லலாம் என்பதால் நாமல் ராஜபக்ஷவின் உடைய நிலை அடுத்து வரும் நாட்களில் மிக மோசமான ஒரு நிலையை அடையலாம். அவர் கைது செய்யப்படுவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற செய்தியும் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இன்று துணை அமைச்சர்கள் நடத்திய முக்கியமான மாநாட்டில் இந்த கூட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அலிபாபாவும் 40 திருடர்களும் நேற்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இதனால் நடக்கப் போவது எதுவும் இல்லை என்ற பதில்களும் பல்வேறுபட்ட அமைச்சர்கள் மட்டத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் நாமல் ராஜபக்ஷவின் பேரணியில் இடம்பெற்ற
மிக பரபரப்பான சம்பவங்கள், பல்வேறுபட்ட காணொளிகளும் உங்கள் பதிவுகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. මනුස්සයාට කරපු බඩුවැඩේට යකෝ පලිය ගන්න පුළුවන් එකම ක්‍රමේ මේක. වෙන ක්‍රමයක් තිබ්බනම් ඒකත් අපි කරනවා අනිවාර්යෙන්. දැන් මේ කරනවා. දැන් අපි අනිවාර්යෙන් කරනවා. දැන් යකෝ කෑ ගන්න මනුස්සයා. දාපු පාරවල උදේම ගාලා ඉල්ලේ මොනවද කියන්නේ ඒ කියන දේ තේරෙන්නේ නැහැ නේ රාජපක්ෂට බයිනවද ඇයි ඒ වගේ මට ඇහෙන විදියට බයිනවා වගේ නේද අර උඩ නැගලා දැම්මම මං හිතුවා කාටරි බයිනවා කේස් එක ඒ කවුද ඕනි කියන්නේ ඕනි කියන්නේ ඈ මයින්ද ඕනි නාමල ඕනි ඕනි කියලා ඉතින් කොහොම කෑගහලා කියන්නේ නැහනේ ඈ ඕනි කියලා නේ එපා කියලාද ඕනි ඒක හැන්ඩල් කරන්නේ ඈ හැන්ඩල් කරන්නේ අර ෆෝන් එකේ කියන්නේ ඔව් එයා තමයි හැන්ඩල් කරන්නේ මේ මිනිහව කුපිත කරන්න පොරද தொடர்ச்சியாக இது சார்ந்த விடயங்களை பேசுவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.